1300 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுல ஒதுக்கி இருக்குங்கிறதையும் மறந்துட்டாங்க. அதாவது இன்றைக்கு கூட நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க, 7300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குங்கிறத அவங்க ரொம்ப வசதியா மறந்துட்டு பேசுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஒரு பொதுநலன் கருதி ஒரு விஷயத்தை பேசணும். நம்ம மரியாதைக்குரிய ஐயா ராஜன் பாபு அவர்கள் மிக உருக்கமாக ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு கிராமப்புறத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துல என்ன நடக்குன்னு ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த ஊராட்சி செயலாளர், டெப்டி பிடிஓ, ஸ்கீம் பிடிஓ, இந்த பிடிஓ இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுங்கா நீங்க கேட்பீங்க, கணக்கு வங்கிகள் மூலமாகத்தானே பணம் வரவழைக்கப்படுகிறது அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. நான் அதை மறுக்கல. அதே நேரத்தில் எப்படி தெரியுமா, வங்கிகள்ல அவங்களே பணம் எடுத்து இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும். இப்போ இந்த ஆண்டு ஜூலை வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 336 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஒரு ஆளுக்கு. ஆனா இதுக்கு முன்னால 274 ரூபாய் கொடுத்தாங்க, 275 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல ஏறக்குறைய 75 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு போயிடும். இந்த திட்டம் முழுமையாகவும் முறையாகவும் செயல்படல. இந்த திட்டத்தினால விவசாய சங்கத்தை சார்ந்த அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தினால என்னாச்சுன்னா, கிராமப்புறத்துல விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் இல்லை சார்.